துலாம் ராசி தை மாதத்துக்கு துலாம் ராசி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடியே நம்ம நியூ இயர் இதுலேயே சொன்னது தான். ஜாக்பாட் ராசிகள் இவங்களும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. சூப்பர். அப்போ என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்லபடியாக இருக்கும். என்னென்ன மெயினாக கையில் காசு நல்லா வரும், வீட்டில் சந்தோஷம் நல்லா பெருகும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லா வின் பண்ணுவீங்க. அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், இந்த டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுறவங்க, நீதித்துறை, நீதிமான்கள், இவங்க எல்லாம் நிறைய பேர் இதில் வேலை செய்வீங்க. இது எல்லாமே நிறைய என்னென்னா எக்ஸாம்ஸ் எழுதுறது, லைசன்ஸ் வாங்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள், அந்த எக்ஸாம்ஸ் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அந்த முயற்சிகளில் இருக்கலாம். தாராளமாக வின் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால நல்லபடியாக பண்ணலாம். நிறைய பேருக்கு இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம சொல்கிறது எப்பவுமே அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்றது வேறு, பணம் போட்டால் லாபமாக வருமானது வேறு விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லாபகரமாக இது அமையும்ன்றது தெரிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், அது தெரியணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் தங்கமா, நிலம்னா எந்த திசையில் வாங்குறது, இதெல்லாம் ஜோதிடம் உங்களுடைய ஜாதகம் பார்த்தாலே நம்ம இதில் கணிச்சிட முடியுங்க. இன்னொன்று, உங்களுக்கு எதனா எதிரிகள் தொல்லை இருக்குது, ஏதாவது நோய் நொடிகள், உடல் உபாதைகள். ஏன்னா நிறைய துலாம் ராசிக்காரங்க இல்லை லக்னக்காரங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்துருக்க யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த பிறப்புறுப்பு சைடில் ஏதாவது இஷ்யூஸ், இந்த மாதிரிலாம் ஜென்ரலாக வரும். எல்லாருக்கும் இல்லை, ஜென்ரலாக வரும். அந்த மாதிரி எதனா இருந்திருந்தால் அந்த இஷ்யூஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம ஜோதிட ரீதியாக என்னென்ன ரெமெடி சொல்ல முடியுமோ, நீங்கள் டாக்டரையும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஜோதிட ரீதியாக என்னென்ன சொல்ல முடியுமோ நம்ம அதையும் தாராளமாக சொல்லலாம். அண்ட் இது கூடவே நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்தவங்க வந்து இந்த தை மாதத்துக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்கு சூப்பராக இருக்க டைம், தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த 10 பொருத்தம் தாண்டி பேர் பொருத்தம், நம்ம ஜாதகத்தில் நம்ம கட்டிக்க போகிறவங்களுடைய பேர்கள் வருதான்றதெல்லாம் பார்க்கணும். அந்த கிரகநிலை கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நேரம் உங்களுக்கு, அதாவது எனக்கு கேலண்டரில் இந்த நாள் நல்ல நாள்னு போட்டிருக்காங்க, இல்லை எனக்கு 10 நாள் லீவு கிடச்சிருக்கு, அந்த 10 நாளுக்குள்ளே தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி மற்ற எல்லா பிளானிங்கும் போடுங்க. அதாவது மண்டபம் டேட்டு எப்போ கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மண்டபத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா கல்யாணம் தான் முக்கியம், மண்டபம் ரெண்டாவது. இன்னொன்று, இப்போ மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்ல டைம் இருக்குது. அண்டு யாராவது லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை மேரேஜாக மாற்றுறதுக்கும் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்னாலே நீங்கள் நாள் நேரம் ஹோரை கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா, இப்போ வீட்டில் லவ் இருக்குது சார், இதை நான் வந்து கல்யாணத்துக்கு வீட்டில் பேச்சு எடுக்க போகிறேன்னாவே நாள் ஹோரை பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்லுவோம், ஹோரை சாஸ்திரம் சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயம், நீங்கள் கேட்குற விஷயம் கை கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி இப்போ மகப்பேரோ லவ்வோ கல்யாணமோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இன்றைக்கி பணம் தான். ஏன்னா எல்லாமே செலவுகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தேவையான கடன் தேவையான நேரத்தில் தேவையான முறையில் கண்டிப்பாக வரும். அண்ட் எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்கி சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம துலாம்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பயங்கரமாக கொஞ்சம் லக்ஸுரியாக பண்ணணும்னு ஆசைப்படுவோம். வசதிகள் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா சிக்கனமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குருமார்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியாக வரும். ஸோ போய் குருமார்களை பாருங்கள். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய உங்களை சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும், உங்களுக்கே சில மனக்குழப்பங்கள் வரும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த நீதி நேர்மை தவறாதவங்க, அவங்களுடைய சிம்பிளே இந்த தராசு, அந்த ஒரு நீதிமானாக இருப்பீங்க, உங்களை அசைச்சு பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இல்லை தேவையில்லாதவங்க நீங்கள் நீதிமானாக இருக்கீங்களேன்னு வந்து சீண்டுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். எது உள்ளேயும் பெருசாக போகாமல் உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் அந்த நீதி நேர்மையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னாமோ அது லைட்டாக ஏதோ நஷ்டம் வர மாதிரி இருக்குது, இல்லை ஓரளவுக்கு டீசெண்ட் லாபம் இருக்குது சார்னாவே எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செலவுகள், சுப செலவுகள் நிறைய வரும். நீங்கள் இருக்கிற பணத்தை சேவ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அது வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது.
சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பீங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதணுமோ, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதனா எழுதணும், இல்லை புதுசாக சர்டிஃபிகேஷனுக்கு எதனா எழுதணும், இல்லை வெளிநாடு ட்ராவல் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் தாராளமாக முயற்சி எடுக்கலாம். அண்டு கல்யாணத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்க டைம். லவ் மேரேஜ் கல்யாணம் மாற்றத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்க டைம். தாராளமாக பண்ணுங்கள். உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுனா வேலை, பிஸ்னஸ், அது சம்மந்தமான பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார், அப்படி இல்லைன்னா சிவபெருமான் அம்பாலோட சேர்த்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் அபிஷேகத்துக்கு பாலோ இல்லை பால் பாயாசமோ இல்லை ஸ்வீட்டுகளோ கொடுத்து நெய்வேத்தியமும் பண்ணலாம். வரவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானமும் கொடுக்க வாழ்க்கையில் இன்னும் சிறப்படைவீங்க. முக்கியமாக குழந்தை பாக்கியம், கல்யாணத்துக்கு தேடுறவங்க பால் பாயாசம், இந்த மாதிரி ஸ்வீட் பொருட்கள், பாலால் செஞ்ச ஸ்வீட் பொருட்களை வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவீங்க. இந்த தை மாதமும் உங்களுக்கு வந்து நல்ல மாதமாக அமையும். இந்த துலாம் ராசிக்காரங்க நம்ம அதை சொல்ல, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு, ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சூட் ஆகாங்க. சில பேருக்கு லேண்டு, சில பேருக்கு வந்து கோல்டு. இப்போ துலாமுக்கெல்லாம் வந்து வெள்ளி சம்மந்தமாக நல்ல ராசியாக இருக்கும். லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர், இந்த ஆர்ட் கலெக்ஷன் ரொம்ப ஹை கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. காஸ்ட்லியான பெயிண்டிங், காஸ்ட்லியான கார், இந்த மாதிரி. உங்களுதுலேயே நம்மளே நிறைய பேர் இந்த காயின் கலெக்ஷன்லாம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை கற்றுக்கோங்க. நம்ம வந்து தன ஆகர்ஷண பயிற்சி நடத்துகிறோம். யாருக்கு எந்தெந்த ராசி நட்சத்திர லக்னம் பிரகாரம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் பண்ணால் நம்மளுக்கு லாபம் வரும்ன்றதெல்லாம் சொல்லித்தரோம். நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், தாராளமாக கிளாஸில் சேர்ந்துக்கோங்க. அண்டு இதை விட சந்தோஷம் என்னென்னா, நம்ம சேனலில் வர மக்களுக்கு வந்து நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கும் புத்தகம் எழுதியிருக்கோம். ஸோ அந்த புத்தகம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் ஒரு 11 ரூபாய் தட்சணை வாங்கி நம்ம இந்த புத்தகம் தந்துட்டுருக்கோம். ஏன்னா இலவசமாக தரக்கூடாது, இலவசமாக தந்தால் அது பெருசாக வேலை செய்யாது. அதனால் 11 ரூபாய் தட்சணை வாங்கி நம்ம வாட்ஸ்அப்லேயே அந்த புக் அனுப்புகிறோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, அந்த நட்சத்திர புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் வந்து நீங்கள் தெய்வங்கள் வேறு என்னென்ன தெய்வங்கள் வழிபடலான்னா, லக்ஷ்மி நரசிம்மர், அதுவும் நீங்கள் சுவாதியிலலாம் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடுறது ரொம்ப நல்லது. சித்திரையில் இருக்கவங்களாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட, நிறைய பேர் இந்த டைமில் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைன்னா உங்கள் ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா இவங்க வந்து லக்ஸுரிஸ் சம்மந்தமாக ஒரு நல்ல காஸ்ட்லியான துணிக்கடை, காஸ்ட்லியான ஸ்வீட்டு கடை, இல்லை ஏசி ரூம் போட்ட ஒரு மினி தியேட்டர், இல்லை கேமிங் ஹால், இந்த மாதிரி லக்ஸுரியான விஷயங்களை ட்ரை பண்ண அந்த பிஸ்னஸ்கள் வளரும். உங்கள் ஜாதகம் பார்த்து எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்க. துலா ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பலன் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா துலா ராசி என்னன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி. ஸோ அப்போ இந்த ராசியே எப்படின்னா எல்லாத்தையும் கணக்கு வழக்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி. இதனால் நல்லது என்ன, கெட்டது என்ன, ஒரு நல்ல விஷயத்தை எப்படி அதிகப்படுத்துது, எல்லாத்தையுமே ஒரு அனலிட்டிக்கோட அப்ரோச் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த துலா ராசியோட தன்மையை. அதாவது நியாயம், நீதி, இது எல்லாத்துலேயும் வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி உள்ள துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்போ என்னன்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஏன்னா சுக்கிரனோட பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதனும் வந்து சேர்றார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி இல்லை கூட்டு முயற்சியாலே இவங்களோட எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா அம்மாவை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா தாய்நாடுக்கெலாம் வருவாங்க. அதாவது சொந்த ஊருக்கு போகக்கூடிய
சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே போல் நிறைய பேர் என்னக்கா குருமார்களோட வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய மானசீக குருவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வ ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த காலகட்டத்தில் வீட்டில் மாட்டுவாங்க. ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு வழி பிறக்கணுமே சொல்லிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு, புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு தொடங்குவாங்க. இல்லை அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுக்கான அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு ஃபோட்டோ பெருசாக ஒரு லேமினேட் பண்ணி பெருசாக பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாசலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ணாடி வந்து உடையும். வாசல்லையோ இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ தூசு துடைக்கும் போது பெருக்கும் போதோ அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருஷ்டிக்கு வந்து இந்த சொல்லுவாங்களா கடலில் இந்த கிளிஞ்சல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த காலத்தில் வாசலில் மாட்டுவாங்க. எல்லா பழையன கழிதலும் புதியன புகுதலும் இல்லையா, ஏதோ ஒரு அலங்கார விஷயங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் பண்ணுவாங்க. அதே பேர் என்னக்கா வீட்டை வந்து நல்ல ஒரு பிரைட் கலரில் அலங்கரிப்பான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது இருட்டாக இருந்தால் கூட இப்போ வந்து என்னென்னாக்கா இல்லை பெயிண்டை மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரைட் கலர்ஸில் மாற்றுவாங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சில பேர் என்னக்கா ஃபீஸ் போய் ரொம்ப நாளாக லைட் ஃபீஸ் போயிருந்துருக்கும், இன்றைக்கி மாட்டலாம் நாளைக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைக்கு போகும்போது மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டை அலங்கரிப்பது, வீட்டிலோட முகப்பை அலங்கரிப்பது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் துளாராசிக்காரர்கள் இந்த தை மாதம் ஈடுபட்டுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி ஈடுபட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைனாலும் ஈடுபடுங்க. ஏன்னா இது எல்லாமே என்னக்கா உங்களோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்களே நமக்கு முகம்தான் அழகுன்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வரும்போது நம்ம வீட்டோட தலைவாசல் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம். அது சிறப்பாக இருக்கும்போது நம்ம அந்த வீட்டிலோடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், பழைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் எடுத்து பார்த்து வச்சுக்கிங்களேன், இந்த மாதத்தில் கடந்த 2-3 மாதமாக எவ்வளவு தான் க்ளீன் பண்ணாலும் சொல்லுவாங்க, புலம்புவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படி சேர்ந்தாலும் குப்பை சேர்ந்துருது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர் வீட்டில் இந்த காலத்தில் அதிகமான குப்பை ஒட்டடை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புலம்பல்களை எவ்வளோ இப்போ தான் க்ளீன் பண்ணால் உடனே வந்துடுது அப்படின்ற மாதிரி ஏன்னா புலம்பல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருக்குது. ஏன்னா குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைபெறும். ஸோ வக்கர நிவர்த்தி அடைந்து குரு வந்து பார்வை செய்வதால், வக்கர நிவர்த்தி அடைந்து குரு பார்வை செய்வதால் நிறைய விஷயங்கள், அந்த பெண்டிங்கான விஷயம் எல்லாமே உடனடியாக கிளிக் ஆகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் என்பது இருக்குது. எடுத்த முயற்சிகள், குழந்தைக்காக எடுத்த முயற்சி, நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சி, அதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிடும். அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் கை கொடுமானா கண்டிப்பாக திருமணம் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு கை கொடுமானா கை கொடும். இல்லைனாக்கா நிறைய மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா 5ல் இருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல் அதிகம் பண்ணி ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால் டென்ஷன் மாதிரி ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான சில பேருக்கு பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சு கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் வாங்குவாங்க, அதுவே இவங்களுக்கு தொல்லையாக மாறிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் ஏதாவது எந்திர வழிபாடு இல்லை எங்கேயாவது போய் இந்த எந்திரம் வாங்க இடுப்பில் கட்டுறது கையில் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக தேடணும். சரியான ஒரு அணுகுமுறைக்கு தேடணும். சும்மா பணம் வரவும் பணம் வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி கட்டுவாங்க, அதுவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க நிம்மதியை கெடுத்து விட்ரும். ஸோ அதனால் மாந்திரிகம், ஏன்னா மாந்திரிகம்னாவே அது ஒரு நெருப்பு, ஒரு அக்னி தத்துவத்தில் இயங்கும். நெருப்பு அளவாக எரிஞ்சால் தான் ரசிக்க முடியும், அளவுக்கு மீறினா வீட்டை விட்டு ஓட வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு வீட்டை விட்டு ஓடவும் வச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் உங்களோட ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்த கவுத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அதுவே உங்களோட மகிழ்ச்சிக்கு தடையாகி போயிடும். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி நடக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்தால் கடைசியில் ஒரு பச்சை மிளகா கடிச்சு அந்த ஃபுட்டோட மொத்த டேஸ்ட்டை கெடுக்கிற மாதிரி இந்த கேது பகவான் 11ல் இருந்து உங்களுடைய அந்த மன மகிழ்ச்சி அந்த விஷயத்தில் சின்ன சின்ன அனுபவத்தை கொடுப்பார். அவர் கெடுக்க மாட்டார். ஏன்னா கேது பகவான் என்ன வேறு வேலை இல்லைன்னு உங்கள் மன மகிழ்ச்சி யார் தேடி கண்டுபிடிச்சி கெடுக்கிறதுக்கு அவருடைய விஷயத்த சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் அளவாக இருந்துக்கும், அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு என்ற தன்மையை ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா, என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு பச்சை மிளகா இருக்குது,
கவனமாக இரு, இதுதான் லைஃபு, இப்படி தான் இதோட நம்ம லைஃப் எப்போதும் இருக்கு, எல்லா விதத்திலும் விழிப்பாயிரு என்ற ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு சிறிய ஒரு அனுபவம் வந்து போகும். ஸோ அந்த அனுபவத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த பாடமாக நினச்சிங்கன்னா அடுத்த நிகழ்வு, அடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐயோ கடவுளுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, அவருக்கு நம்மளை சோதிக்கிறதே அவருக்கு வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு நகர்வுக்கு நீங்கள் இன்னும் அனுபவம் பத்தலைன்னு சொல்லி இப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாடத்தை நல்லா படிச்சுட்டேன்னா ஓகே ஹோம்ஒர்க் தர மாட்டாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதையும் சரியாக போனால் இம்போசிஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆன்மீகம் நமக்கு. ஏன்னா இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணரும் போதே நம்ம பிடிச்சிக்கிட்டா நமக்கு இம்போசிஷனுக்காக ஹோம்ஒர்க் இருக்காது. அப்பவும் பிடிக்கலாம், ஹோம்ஒர்க்காக மாறும். ஹோம்ஒர்க்காக மாறினது அப்பவும் புரியலைன்னா இம்போசிஷனாக மாறும். இவ்வாறு தான் கர்மா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வளருதுன்னு சொல்லலாம். இப்படி தான் கர்மாவை வந்து நம்ம குருமா ஆக்கலைன்னா அதுக்கப்புறம் கர்மா நம்மளை குருமா ஆக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை துளாராசிக்கார, ஏன்னா எல்லாத்தையும் அனலிட்டிக் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை புரிந்து இந்த தை மாதத்தை அணுகுனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன்.
இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் எப்பேற்பட்ட நல்ல பலன்கள், இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 மிக அற்புதம். இந்த 2026 யாருக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, முதல் தரமான ராசியில் துலாம் ராசி தான். இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் தருவார். அப்படின்னா இந்த 10ல் குரு வந்தால் பதவி பறிபயம் அதெல்லாம் விட்டுருங்க. கடகத்தில் அவர் உச்சமடையும் பொழுது மிக சிறப்பான நல்ல பலன்களை தந்துடுவார். இப்போ நல்லாவே இருக்குது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் மிக வெற்றி சூடக்கூடிய ராசிகளில் யார் முதன்மையானவர் அப்படின்னா துலாம் தான். சனி பகவானால் இருக்கக்கூடிய யோக பலன்கள் அதிகமாகிவிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் யார், நல்லவங்க யார், கெட்டவர்கள் யார், கூட இருந்து துரோகம் செய்பவர்கள் யார் என்பதை காட்டியும் கொடுத்துடுவார். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீதி நேர்மை உடையவர்கள், அரசு பிரமுகர்களுக்கு மிக வெற்றிக்குரிய மாதமாக இருக்கும். புதிய கூட்டணிகள் அல்லது புதிய கட்சி தலைவர்களுடன் சேருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர் உங்களை பார்க்காமலே இருப்பார், உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களை பற்றி இந்த தை மாதத்தில் புரிஞ்சுக்கிண்டு உங்களிடம் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதை பேர் புகழையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதத்தில் வரும். யாருக்கு அப்படின்னா அரசியல் பிரமுகர்களுக்கு, யாருக்கு தொண்டர்களுக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு மாதம். யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்த பண தடைகள் எல்லாம் நீங்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, தொழில் விருத்தி, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு, பதவி பணி உயர்வு, கட்டி முடிக்காத வீடுகள் கட்டி முடிப்பதற்குரிய வாய்ப்புகள் அத்தனையுமே இந்த தை மாதத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் பார்த்திங்கன்னா வாய் நிதானம் ரொம்ப தேவைங்க. இவர் நம்ம நண்பர் தான் அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயத்தை அவரிடம் பேசுவார். அவருக்கு அவர் நெருங்கிய நண்பராக இருப்பாருங்க, மாட்டிக்கிட்டு அசிங்க அவமானம் பட நேரிடும். அதில் கவனமாக இருக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவர்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். ஒன்றுமே இருக்காது, ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்குன்றதன் போல் மன சங்கடங்களை கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் வரும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை ஏதாச்சும் ஒன்று சுமந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது பேலன்ஸ்டாக தான் போகும், பயப்பட வேண்டாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே தவற மாட்டாங்க. குடும்பத்தின் மீது அதிக பாசமுடைய ராசிகளில் இவங்களும் ஒன்று. இந்த துலாம் ராசிக்காரர்களுடையது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிக அற்புதமான காலம், முழு வெற்றியை தரக்கூடிய காலம், மகான்களுடைய வழிபாடு பெறக்கூடிய காலம், புதிய நட்புகள் பேர் புகழ் அடையக்கூடிய காலம், அரசு பிரமுகர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய மாதம், அரசியல் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடியது, மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு கிடைக்கும், அனுசரணை கிடைக்கும், நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து காரிய வெற்றிக்குரிய மாதமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுறதுக்குரிய கடன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது, அதுக்குரிய வழியை தந்துடும். திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். காதலில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அனுமதி பெறக்கூடிய மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் வெற்றி பெறும். சினிமா, நடிப்பு, நாடகம், கலை சம்பந்தப்பட்டது, ஊடக சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமையுது. அதில் கவனமும் வேண்டும். இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நட்பு வட்டாரம் விட்டு விலகிறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும். அதே
போல் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும். இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றவங்க, உங்களுடைய வேலை, இதை மட்டும் திறமையாக செயல்படுங்க. வேறு எந்த வித பரிகாரமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். 2026 ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான், ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. ஸோ தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ தை அமாவாசை வருது. ஸோ மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ கொளுத்த காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்திங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை,
எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும். சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும்ல, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதகத்துக்கு சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லா விஷயங்களும், சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா அதிபதி, ராசியோட அதிபதி 4ல் இருக்கிறாருங்க. தை மாதத்தில் சூரியனோட இருக்கார், புதனோட இருக்கார், செவ்வாயோட இருக்கிறார். அப்படி சொந்தக்காரங்க நண்பர்களோட சூழ்ந்து இருக்கிறார், ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் அவருக்கு காத்துட்ருக்கு. ஏன்னா 11ஆம் அதிபதி சூரியனை கூட இருக்கிறாரு. வேறு என்ன வேணும்? 11ஆம் அதிபதி சூரியன் கூட இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளின் தொடர்புகள், கவர்மெண்ட் ரிலேட்டடான டெண்டர்கள், கவர்மெண்ட் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எல்லாமே அவருக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா கூடவே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் கூட இருக்கிறார். அப்போ மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இந்த காலகட்டத்தில் புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துணையின், வாழ்க்கை துணையின் மூலமாக புதிய ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு பாகப்பிரிவினை பண்ணுவாங்க, அதில் ஒரு சொத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தான் விரும்பிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், புதிய கோர்ஸ் எதனா கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி குரு பகவான் 9ல் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கும்? புதிய முயற்சிகள், பிரச்சனையை கொடுத்திருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாமே பாக்கியமாக போகுது. இதுவரை அழுத்தமாக இருந்த புதுசாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க. அது சில விஷயங்கள் உங்களோட சகோதர சகோதரிகள், இளைய சகோதரங்கள் முக்கியமாக அவங்க மூலியமாக இருந்த சிறிய பிரச்சனைகள், வயிற்றில் இருந்த ஒரு நோய்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியமாக மாறி சீர்தூக்க போகுது, அதாவது செம்மையாக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ பிரச்சனைகள் சால்வ் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தை மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் 6ல் இருக்கிறார். அப்போ வீட்டில் இருந்த உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். அந்த பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யாராவது கர்ப்பமாக இருக்கீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒரு மெடிக்கல் செக்கப் ஒன்று எடுத்துடுங்க. யாருக்காவது குழந்தை அதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சிறிய காலம் கடந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கள் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காலகட்டம், ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான, குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி ஸ்தானம் 6 நாள் வெற்றி ஸ்தானம் தானே, 6ல் சனீஸ்வரன் இருக்கார். அப்போ புதுதாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு நல்ல விதமான ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது பழைய வீடு தான் அமையும். வீடு வாங்கணும்னா பழைய வீடு தான் அமையும். ஸோ பழைய வீடு, ஒரு இடிஞ்ச வீடாக இருந்தால் வாங்குறது உடனே வாங்கிடுங்க. அது உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டாக அமையும். புதுசாக கட்டின வீடுனா உங்களால் வீட்டுக்கே போக முடியாது, வாங்கவும் முடியாது, பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, பணம் லாக் ஆகி பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. பழைய வீடாக இருக்குது, உடஞ்ச வீடாக இருக்குன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சோம். கடலோர பகுதிகளில் இருக்க அந்த இடம்னாக்கா, ஆறு சம்மந்தப்பட்ட, தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த பகுதிகள் இருக்குன்னா இன்னும் சூப்பர்.
நிறைய பேர் இந்த சுடுகாடு சம்மந்தப்பட்டதுலலாம் வீடு வாங்க மாட்டாங்க பழைய காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் வீடு பக்கத்தில் சுடுகாடு நிறைய வந்துருச்சு எல்லாமே மக்கள் தொகை பெருக்கத்தால். அதனால் இந்த மயான பகுதிகளில் மசூதிக்கு பின்புறம், சர்ச்சுக்கு பின்புறம், மயான பகுதிகள், நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் வீடு இருந்துச்சுன்னா அதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அடுத்த நிலைக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஸோ துலாம் ராசி நண்பர்கள் அந்த மாதிரி இடத்துல இங்கே ட்ரை பண்ணலாம். வண்டி வாங்கணும்னா பழைய வண்டி வாங்குங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. புது வண்டி வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. புது வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும். எல்லா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. புது வண்டி வாங்கினீங்கன்னா மனம் வருத்தம் ஏற்படும். அதனால் பழைய வண்டி வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் திருமணத்திற்கான காலகட்டமாக இருக்குது. ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் வழியில் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த இடத்துல இருக்கவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் முக்கியமாக உங்களோட தாய் வந்து நினச்சாங்கன்னா திருமணம் நடைபெறும். ஆனால் அவங்க தான் சிறிய தடையை போடுவாங்க. இது வேணாம், இவன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க தடையை அவங்க தான் போடுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, உங்கள் தாய் வழியில் தான் அமையும். ஆனால் உங்கள் தாய் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க. இதற்கு உங்களது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருப்பார். தந்தை கூட சண்டைலாம் போடாதீங்க. அப்புறம் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ஜாக்பாட்டே. அவர் சண்டை போட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவர் எதுக்கும் பேச மாட்டார். அப்புறமா தந்தையை கைக்குள்ளே வச்சுக்கோங்க. கைக்குள்ளனா அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு என்ன உதவினாலும் பாருங்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஸோ தந்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார். தந்தைக்கிட்ட சொன்னீங்கன்னா தாய்கிட்ட பேசி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் நடத்தி கொடுப்பார். காதல் திருமணங்கள் சிறிய பிரச்சனைகளுடன் திருமணத்தில் முடியும். காதல் திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா தான் அந்த திருமணம் நடைபெறும். மன முறிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். காதல் மன முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி சண்டை போட்டுகிட்டே இருக்கிற வாய்ப்புகளும் இருக்கும். இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் வந்து மாறி மாறி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு வேலையிலேருந்து வேறு வேலை மாற்றலாமா, இல்லை இது பண்ணலாமா, அது பண்ணலாம். ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார், நான் டைரக்டர் ஆகிடுவா, திடீர்னு நான் கவிதை சொன்ன கவிஞர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் சில விஷயங்கள் மனதில் தோணிட்டோன்னா இந்த விஷயம் செய்யட்டுமா, ஹோட்டல் ஆரம்பிக்கவா, ரியல் எஸ்டேட் பண்ணட்டுமா, பில்டர் ஆகிட்டுமா அப்படின்னு தோணும். அதனால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதுவோ அந்த தொழில் ஆரம்பிங்க. தெரியாத தொழில் யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நண்பர்களின் பேச்சை கேட்டுலாம் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்னன்னு பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு விவசாயமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெருசு. அந்த இடத்துல போய் நான் விவசாயம் பண்ணுறதுன்னா அந்த இடத்துல அந்த நிலத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்க. ஸோ எல்லோட அறிவுரையை கேட்டு நீங்கள் முடிவெடுத்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ ஏதாவது லோன்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுது காத்துட்ருக்கு. நீங்கள் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கள், உணவு தானியங்கள் செய்வதே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம். முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். தை அமாவாசை வருது. துலாம் ராசி அன்பர்கள் ஜாக்கிரதை. துலாம் ராசி அன்பர்கள் இதில் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லலாம். உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார்.
வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்றையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது, அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறார், 5 வகையாக பிரிக்கிறார். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம்,
அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18-36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியரனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்தர்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல போயிருக்கார், திக்பலம் பெறுறார். பெரிய விசேஷம். திக்பலம் பெறுறது ஆட்சி பலம் பெறுறதுக்கு சமம். அதனால் ராசிநாதனே ஆட்சி பலம் பெறுற மாதிரி கணக்கு. அதனால் வந்து உங்களுடைய ராசியில் ஆட்சிநாதன் என்னென்ன செயல்பாடுகளை செய்வாரோ அந்த எல்லாத்தையுமே நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனை, எல்லா விஷயங்களிலும் காரியங்களிலும் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடம் வலுத்து போகிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி, அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 4 மாத கிரகங்கள் நிற்கிறார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்தே தீருவீர்கள். அதாவது தை மாதம் விஸ்வாவசு வருஷம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் திக்பலம் பெறதும் 11ஆம் அதிபதி தான் உங்களுடைய, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும், அதாவது இது வேணும் அது வேணும்னு வந்து அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா 11ஆம் அதிபதி சேர்ந்திருக்கார், அதோட சப்தமாதிபதியும் சேர்ந்திருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் கன்சல்ட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது 7க்கு 10ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும்.
நிறைவேறும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அதாவது சுக்கிரன், அதாவது துளாராசிக்காரர்கள்லாம் வந்து எது எடுத்தாலும் தொட்டாலும் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். ராசிநாதன் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அது தவிர 9ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கார். எப்போவுமே 1, 5, 9 பற்றி பேசுவோம். 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி மூன்றும் நல்லபடியாக ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்றைக்குமே பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல கிட்ட கூட வராது. அப்படியே காஞ்சி போகக்கூடிய, இருக்கிற இடமே தெரியாத போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரனும் இருக்கார், புதனும் போயிருக்கார், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதாவது சுக்கிரன் வந்து கேந்திரம் பெற்று 4ஆம் கேந்திரம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பலம், அதாவது திக்பலம் பெற்றதுனால ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல சனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். அவர் குருவின் பார்வையில் வேற இருக்கார். எந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு தை மாதம் பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தீர்க்கமான சிந்தனைகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நினைத்த கனவுகள் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, உங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். என்ன சார் இது 5ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கான, இருந்தாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை குறிக்கும். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர வந்து குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த ஊர் கோவிலுக்கு போட்டு வருவீங்க. அதாவது குடும்பத்தினுடைய நேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையினுடைய பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடியது வாய்ப்புகள் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 27/1/2026 29/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் பசும் பால் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்கள் இந்த அரசு, அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அது தவிர வந்து இந்த ஆடை நெய்யும் இதில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த சர்ஜரி, அதாவது டாக்டராக இருந்து சர்ஜரி எல்லாம் பண்ணுறவங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருக்கிறவங்க, சினிமா தொழிலில் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளை ஆடை நெய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. நூல் அந்த மாதிரி விஷயங்கள், பால் பதனிடும் தொழில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுங்க. துளசி மாலை ஒன்று போடுங்க. பானகம் சமர்ப்பியுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக உண்டு.